இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, லூக்கா எழுதின நற்செய்தி நூலின் 22ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை மிக்க அன்புடன் வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்து கைது செய்யப்படுவதற்கு வழிவகுத்த நிகழ்வுகளை இந்த அதிகாரம் உள்ளடக்கியதாக காணப்படுகின்றது. எருசலேமில் பஸ்கா வாரத்தில் கடைசி ராப்போஜனம், காட்டி கொடுக்கப்படுதல் மற்றும் சோதனைகள், ஜெபம் போன்றவற்றை மையமாக இந்த அதிகாரம் கொண்டுள்ளது. இந்த அதிகாரத்தை நாம் படிப்பதற்கு 9 பிரிவுகளாக பிரிக்கலாம். முதலாவது 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை கொல்வதற்கான திட்டம் மற்றும் யூதாஸ் காட்டி கொடுக்கின்ற துரோகத்தை பற்றி படிக்கின்றோம். இரண்டாவதாய் 7ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் பஸ்கா பண்டிகையில் ஏற்பாடு பண்ணப்பட்டதையும் கொண்டாடப்படுவதையும் நாம் பார்க்க முடிகின்றது. மூன்றாவதாக 14ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் கடைசி ராப்போஜனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்து நமக்கென்று திருவிருந்தை ஆயத்தம் பண்ணுவதை குறித்தும் படிக்க முடிகின்றது. நான்காவதாக பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலிப்பார் என்பதை 31ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் படிக்கின்றோம். ஐந்தாவதாக 35ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் வரைக்கும் எதிர்காலத்திற்கான அறிவுரைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கின்றார். ஆறாவதாக 39ஆம் வசனத்திலிருந்து 46ஆம் வசனம் வரைக்கும் ஒலிவ மலையிலே இயேசு கிறிஸ்துவானவர் இரத்த வேர்வை சிந்தி ஜெபித்த ஜெபத்தை குறித்து படிக்கின்றோம். ஏழாவதாக 47ஆம் வசனத்திலிருந்து 53ஆம் வசனம் வரைக்கும் துரோகமும் கைது செய்யப்படுதலையும் குறித்து படிக்கின்றோம். எட்டாவதாக 54ஆம் வசனத்திலிருந்து 62ஆம் வசனம் வரைக்கும் பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலிப்பதை குறித்து படிக்கின்றோம். ஒன்பதாவதாக 63ஆம் வசனத்திலிருந்து 71ஆம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து கேலி செய்யப்படுவதையும் ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக விசாரணை செய்யப்படுவதையும் நாம் படிக்கின்றோம். இப்படியாய் இந்த அதிகாரம் 71 வசனங்களை கொண்ட ஒரு பெரிய அதிகாரம். ஆகவே நீங்கள் மிக தெளிவாய் வேத வசனங்களை படிக்க உங்களை நான் அறிவுறுத்துகிறேன். மேலோட்டமாக சில முக்கியமான காரியங்களை மட்டும் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுகின்றேன். 1ஆம் வசனத்திலிருந்து 6 வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை கொல்வதற்கான திட்டம், யூதாஸின் துரோகத்தை குறித்து நாம் பார்க்க முடிகின்றது. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, அதாவது பஸ்கா பண்டிகையின் காலம் நெருங்கி வருகின்றது. பிரதான ஆசாரியர்களும் வேதபாரகர்களும் இயேசுவை எப்படி கொல்லலாம் என்று வழி தேடிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் மக்களுக்கு பயந்து இயேசு கிறிஸ்துவை எப்படி பிடிக்கலாம் என்று திட்டம் போடும்போது சாத்தான் யூதாஸ் காரியத்திற்குள் புகுந்தான் என்று 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசுவோடு 3½ வருடம் கூட இருந்து பணப்பையை சுமக்கிறவனாயிருந்த யூதாசுக்குள் பிசாசு புகுந்தான். அப்படி அவன் இயேசு கிறிஸ்துவை பணத்திற்காக காட்டி கொடுக்க ஒப்புக்கொண்டு மக்கள் கூட்டம் இல்லாத இரவு வேளையை அதற்காக தெரிந்தெடுத்தான். எனக்கு மிகவும் அன்பானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசுக்கு நாம் இடம் கொடுப்போம் என்றால், பிசாசு யூதாசுக்குள் புகுந்தது போல நமக்குள்ளும் புகுந்து உலகத்திற்குரிய காரியங்களை கொண்டு ஆசை காட்டி நம்மை மோசம் போக்கி விடுவான். பணத்தை கொடுக்க உடன்பட்ட உடனே அவன் சந்தோஷப்பட்டான், அதை பெற்று கொண்டான், அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். நாமும் இப்படி உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்து உலகம் நம்மை இழுக்கும் போது கிறிஸ்துவை விட்டு விடாதபடி இருக்க கவனமாயிருக்க வேண்டும் என்று இந்த சத்தியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 7ஆம் வசனத்திலிருந்து 13 வரைக்கும் பஸ்கா பண்டிகைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் அதன் கொண்டாட்டத்தையும் குறித்து நாம் பார்க்க முடிகின்றது. பஸ்கா விருந்தை ஆயத்தம் செய்யும்படி இயேசு கிறிஸ்து பேதுருவையும் யோவானையும் அனுப்புகின்றார்.
இயேசு கிறிஸ்துவனுடைய வழிகாட்டுதலின்படி அவர்கள் சென்று அவர் சொன்னபடியே அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேலறையை கண்டு அதிலே இயேசு கிறிஸ்துவுக்கு பஸ்கா பண்டிகைக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்வதை நாம் பார்க்க முடிகின்றது. மூன்றாவதாக கடைசி ராப்போஜனம் 14ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்க முடிகின்றது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய 12 அப்போஸ்தலர்களுடன் உணவை பகிர்ந்து கொள்ளுகிறார். தாம் பாடுபடுவதற்கு முன்பு இந்த பஸ்கா உணவை உண்ண வேண்டும் என்று தமது விருப்பத்தை தெரிவிக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த நேரத்திலே அப்பமோ திராட்சரசமோ குடிக்கவில்லை என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இயேசு கிறிஸ்து அப்பத்தை பிட்டு, இது உங்களுக்காக கொடுக்கப்படும் என் சரீரம், என்னை நினைவுகூரும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். நினைவுகூறுவதையும் உடன்படிக்கையையும் ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்தியிருக்கின்றார். புதிய உடன்படிக்கையாய் நம்மோடு கூட தன்னுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் கொடுத்தே உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இதை நினைவுகூர வேண்டும். ஒருபோதும் நாம் மறந்து போகக்கூடாது. இதை திரும்பவும் மிக தெளிவாக கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபத்தின் 11ஆம் அதிகாரத்தின் 23லிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் பவுல் அப்போஸ்தலர் கொரிந்திய சபைக்கு நினைவு கூட்டி எழுதுகின்றார். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவுகூரும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுகூரும்படி இதை செய்யுங்கள் என்றார் என்று நினைவுகூறுதலையும் புதிய உடன்படிக்கையையும் நமக்கு ஞாபகப்படுத்தி இருக்கின்றார். அன்பானவர்களே, நாம் கர்த்தருடைய பந்தியிலே தவறாமல் பங்கு பெற வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்காக பிற்கப்பட்டார் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். அதை நம்முடைய வாழ்க்கையிலே இந்த புதிய உடன்படிக்கையை அப்பியாசப்படுத்த வேண்டும். நாம் கிறிஸ்துவினுடையவர்கள் என்றும் அவருடைய திருச்சபையின் அங்கம் என்றும் அவருடைய திரு உடலாய் இருக்கிறோம் என்பதையும் நினைவுகூர்வதற்கு திருவிருந்திலே பங்கெடுக்க வேண்டும். அதன் பின்பு இயேசு கிறிஸ்து தாம் தீர்மானிக்கப்பட்டபடியே போகிறார் என்றும், அவரை காட்டி கொடுக்கிறவனு மனுஷனுக்கு ஐயோ என்று யூதாஸ் காரியத்தை குறித்தும் சொல்லுகின்றார். தொடர்ந்து 26, 27ஆம் வசனங்களிலே கிறிஸ்துவ தலைமைத்துவம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து அப்போஸ்தலர்களுக்கு பயிற்சி அளித்தார். அந்த பயிற்சி ஆளுமை தன்மை என்பது பணிவிடை செய்வது என்பதை மிக மிக தெளிவாய் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார். ஆகவே பணிவிடைக்காரர்களாய் நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டு ஆண்டவருடைய திருச்சபையின் மந்தைகளை ஆண்டவருடைய ராஜ்யத்திலே சேவை செய்ய அழைக்கப்பட்டோம் என்பதை ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். இதை மிக அழகாக பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தின் 2ஆம் அதிகாரத்தின் 5லிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வர்ணனையாய் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். இவ்வளவு தாழ்மையாய் தேவகுமாரன் இந்த உலகத்திலே இறங்கி வந்தார் என்றால் நாம் எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்த வேண்டும் என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். நான்காவதாக 31ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் பேதுருவானவர் மறுதலிப்பார் என்பதை குறித்த முன்னறிவிப்பை சொல்லி, சாத்தான் பேதுருவை கோதுமையை போல புடைக்க அனுமதி கேட்டிருக்கிறான்.
ஆனாலும் அவனுடைய விசுவாசத்திற்காக நான் ஜெபிக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருவிடம் கூறுகிறார். சேவல் கூவுவதற்கு முன்னே பேதுரு தன்னை 3 தரம் மறுதலிப்பான் என்பதை மிக தெளிவாக சொல்லுகின்றார். 35ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் வரைக்கும் எதிர்காலத்திற்கான சில அறிவுரைகளை சொல்லுகின்றார். எந்த ஏற்பாடுகளும் இல்லாமல் முன்பு அனுப்பப்பட்ட ஊழியர்களை அவர் நினைவூட்டி, இப்பொழுது பணப்பை, பை, ஒரு வாளை கூட நீங்கள் எடுத்து செல்லுங்கள் என்று அறிவுறுத்துகின்றார். அவர்கள் 2 வாள்களை காட்டுகிறார்கள். அதற்கு அவர் போதும் என்று சொல்லுகின்றார். 39ஆம் வசனத்திலிருந்து 46ஆம் வசனம் வரைக்கும் ஒலிவ மலையிலே இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்துக்காக ஜெபிக்கிறதை குறித்து நாம் பார்க்க முடிகின்றது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிதாவினிடம், தேவனிடம் ஜெபிக்கும்போது பிதாவின் சித்தத்துக்காக ஜெபித்து வல்லமையை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டோம் என்பதை இதிலிருந்து கற்றுக்கொள்ளுகின்றோம். இதைத்தான் எபிரேயருக்கு ஆக்கியோன் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்திலிருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு என்று சொல்லுகின்றார். ஆகவே தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும், ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுகின்றோம். 44வது வசனத்திலே அவர் இயேசு கிறிஸ்து மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. ஏனென்றால் 2 கொரிந்தியர் 5:21 சொன்னபடி நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாகி வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணி அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்தது என்பதை பார்க்க முடிகின்றது. இதை லூக்கா மட்டுமே பதிவு செய்வதையும் பார்க்க முடிகின்றது. 47ஆம் வசனத்திலிருந்து 53ஆம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை முத்தத்தினால் காட்டி கொடுப்பது துரோகத்தையும், இயேசு கிறிஸ்துவானவர் கைது செய்யப்படுவதையும் நாம் பார்க்க முடிகின்றது. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். தன்னோடு கூட இருந்து தாளந்திலே கையிட்ட யூதாஸ்காரியோத்து சத்துருவாய் மாறி முத்தத்தினால் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். அந்த வேளையிலே பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை பேதுரு காதர வெட்டினான். ஆனால் இயேசு கிறிஸ்து இம்மட்டும் நிறுத்துங்கள் என்று அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார். கைது செய்வதற்கு முன்பு இறுதியாகவும் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்து கொண்டிருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவானவர் தம்மை விரோதிக்கிறவர்களுக்கும் எதிர்க்கிறவர்களுக்கும் கூட அற்புதம் செய்கிறார் என்பதை நாம் இந்த வசனத்திலிருந்து கண்டு கொள்ளுகின்றோம். 54ஆம் வசனத்திலிருந்து 62ஆம் வசனம் வரைக்கும் பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலிப்பதை குறித்தும் தன்னோடு கூட பின்தொடர்ந்து வந்தாலும் 3 முறை வேலைக்காரியிடம் மற்றும் வேறு 2 மனிதர்களிடம் அவர் மறுதலிக்கின்றார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட தருணங்கள் வரும்போது இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்காமல் இருக்க வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள இந்த சம்பவம் நமக்கு நினைவூட்டுகிறது. 63ஆம் வசனத்திலிருந்து 71ஆம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து இரட்சகரை அவர்கள் பரியாசம் பண்ணி கேலி செய்து அவருடைய விசாரணை சங்கத்திற்கு முன்பாக கொண்டு விசாரிப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இயேசு கிறிஸ்துவின் அடியவர்களாகிய நாம் யூதாசை போல துரோகம் பண்ணாமலும் பேதுருவை போல மறுதலிக்காமலும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வேர்வையை சிந்தி இரத்தத்தின் பெருந்தொழிகளாய் ஜெபித்தது போல ஜெபிக்கவும், இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தத்தையும் திரு சரீரத்தையும் ஞாபகம் கூர்ந்து புதிய உடன்படிக்கையிலே நிலைத்து நிற்கவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.